அதாங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதாங்க. இது இப்படி தான் பேசணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவருக்கு டியூட்டர் பண்ணுறாங்க. அவருக்கு எடுத்து இது மாதிரி பேசுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் சுயமாக சிந்திச்சார்னா நிச்சயமாக இந்த மாதிரியான தவறுகளை பிழைகளை அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அவர் சுயமாக சிந்திக்கலை, சுயமாக திட்டமிடலை, சுயமாக எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கலை. அவரை சுற்றி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள். நிர்மல்குமார் யார்? பிஜேபியிலேருந்து இங்கே ஏன் வந்தார்? பிஜேபிக்கும் அவருக்கு என்ன பகை? அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா? அது ஒரு மதவாத கட்சி, அதனால் அந்த கட்சியில் என்னால் இருக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னாரா? அருண்ராஜுங்கிறவர் யார்? ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர். எதுக்காக ரிசைன்மெண்ட் வெளியே வரணும்? என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு? இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் பிஜேபிக்காரர், அவர் அனுப்பிச்சாங்க. ரஜினியை கட்சி ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான், நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான். உடனே அவருக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவர் முழுக்க முழுக்க புடம்போட்டு எடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை, அவர் அனுப்புனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள்.